பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் சரளா பஞ்சாபகேசன். எனக்கு வயது 83 ஆகுது. மயிலாப்பூரில் ராதாகிருஷ்ணன் சாலையில் பிறந்தேன். 40 நாளுக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன். இந்த வீடு 1939 கட்டினது. இங்கே வந்துவிட்டேன். என் கூட பிறந்தவ 4 பேர். எங்கள் அப்பா டென்னிஸ் சாம்பியன் பாலகோபால்னு பேர். அதே மாதிரி எங்கள் அம்மா பட்டம்மாள்னு பேர். அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, பொம்மநாட்டி மேடை ஏறி பேசக்கூடாது, மேடை ஏறி உக்காந்துக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா விட்டதுனால எங்கள் அம்மா கார் ஓட்ட கற்றுண்டா, டென்னிஸ் ஆட கற்றுண்டா, பேட்மிண்டன் ஆட கற்றுண்டா, எல்லாம் கற்றுண்டா. சில்ட்ரன்ஸ் கார்டன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ஆரம்பிச்சிது. ஃபார்ம் 2 வரலும் படித்தேன். ஃபார்ம் 2ங்கிறது அந்த காலத்தில் 5 classes உண்டு. அதுக்கப்புறம் 6 forms உண்டு. அதனால் ஃபார்ம் 2 வரலும் அங்கே படித்தேன். ஃபார்ம் 3லேருந்து ரோஸ்ரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போயிட்டேன். அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். இது தமிழ் மீடியம் ஸ்கூல். இதுலேருந்து மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது. அவள் பேசுகிறதே புரியாது, அந்த மாதிரி இருந்தேன் நான். 56-57 ஸ்டெல்லா மாரிஸில் காலேஜில் படித்தேன், ப்ரீ யூனிவர்சிட்டி. ஆனால் 57லேருந்து 60 வரலும் 3 வருஷம் குவீன் மேரிஸ் காலேஜ்னு படித்தேன். பிஎஸ்சி மேத்ஸ் டிபார்ட்மெண்ட். காலேஜ் முடித்த உடனே வேலைக்கு போனேன். ஆனால் எங்கள் அப்பா அவர் பேரை சொல்லிட்டு போகக்கூடாது வேலைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நானாக இதில் பேப்பரில் வரதெல்லாம் அப்ளை பண்ணுவேன். ஒரு மார்வாடி, அவனுக்கு 5-6 குழந்தை, 6 குழந்தைகளுக்கும் டியூஷன் எடுத்துக்கிறதா பேச்சு. 6லேருந்து 9:30 வரலும் டியூஷன் எடுத்துக்கணும். 9:30க்கு காலேஜ் ஆஃபீஸ் போகணும். 9:30ன்னா 10 மணி ஆகிடும் ஆஃபீஸ் போகிறச்ச. 10லேருந்து 6 மணி வரலும் வேலை செய்யணும். 6:45 வரலும் வேலை செய்யணும். 6:45க்கு வீட்டுக்கு வரணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் எனக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஏன்னாக்க 100 ரூபா தான் சம்பளம், அவனு 150 ரூபா வைக்கணும். அப்புறம் 100 ரூபா தான் சம்பளம். ஆனால் எனக்கு எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. இப்படியே போயிட்டது போது 1963 கல்யாணம். அவர் ஹாங்காங்கில் இருந்தார். ஹாங்காங்கை பற்றி அப்போ தான் படித்தேன். எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு ஹாங்காங்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. சித்தப்பா சித்தின்னு என்கிட்ட இருந்தா. அவள் ஹாங்காங் போயிருந்தா. இந்த பையனை பார்த்து ரொம்ப நல்ல பையன், சூட்டபிள் ஃபார் சரளா அப்படின்னு நினச்சிட்டு சித்தி சொன்னான். ஆனால் நான் ஒத்துக்கலை. ஏன்னா முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இப்போ நிச்சயம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அதனால் பொண்ணு பார்க்க வந்தா, அதுக்கப்புறம் தான் பார்த்து நிச்சயம் பண்ணோம். கல்யாணம் ஒரு 4-5 மாதம் இடைவெளி இருந்தது. அந்த காலத்தில் மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, நம்ம வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவா. பெரியமாவத்தில் பெரிய வீடு, மண்டபம் மாதிரி. அதனால் அங்கே வச்சிட்டோம் கல்யாணம். 5 நாள்லாம் ஹாங்காங் போனேன். ஹாங்காங் போயிட்டு அங்கே 6-7 சவுத் இண்டியன்ஸ் தான் இருந்தா, மீதியெல்லாம் சிந்தீஸ். அவளோட அட்ஜஸ்ட் பண்ணினேன். குழந்தைகள் 2 குழந்தைகளும் 2 பிள்ளைகளும் எனக்கு 1964 பிறந்தது, 66 பிறந்தது. 2 பிள்ளை. சின்னவனை
அனுப்பிச்சுட்டேன் இந்தியாவுக்கு. ஏன்னா நான் எங்கள் அம்மா அம்மா வந்துட்டு சொன்னால் ஒன்றால் மேனேஜ் பண்ண முடியாது, நான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அவள் எடுத்துன்னு போனதில் எனக்கு ரொம்ப சௌரியம். அம்மா குழந்தைய எப்படி வளர்த்தான்னு தெரியல. 9 மாதம் வளர்த்தா. 9 மாதம் நான் வரத்துக்காச்சு. நான் வந்தப்புறம் 6 வருஷம் இருந்தேன் மெட்ராஸில் இருந்தேன், பாண்டிச்சேரியில் இருந்தேன், கல்கட்டாவில் இருந்தேன். ஆனால் அந்த 6 வருஷத்தில் நான் சிஏ படித்து முடிச்சுட்டேன். சிஏ நல்ல மார்க் எடுத்து ஆல் இண்டியா நம்பர் 1 அமங் லேடிஸ். ஹாங்காங்கில் எனக்கு 15 வருஷம் வேலை செஞ்சேன். 17 வருஷம் வேலை செஞ்சேன். ஆனால் அங்கே என்ன பண்ணினேன்னாக்க மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பேர். அக்கௌண்டன்சி தான் ஹெட்டு. அது படிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் மக்வாரி யூனிவர்சிட்டி அதுலேருந்து படித்தேன். அதில் படிச்சுட்டு படிக்கிறதுக்கு வந்ததுனால இன்னும் என்னன்னாக்க ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கேன், அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் இன் ஹாங்காங் அப்படின்னு ஒரு புக்கு எழுதினேன். ஒரு 2-3 பேரோட சேர்ந்து. அம்மா இருந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப் எப்படி இருந்ததுனாக்க, என்னோடய ஹஸ்பண்டு ஒரு 8 வருஷம் பிஎஸ்பியில் சிரமப்பட்டார். அதனால் அவரோட எப்போ பாரு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ராமச்சந்திரன்னு இங்கே 2வது மாடியில் இருந்தார். அவர் எப்படின்னாக்க இந்த தத்வாலோக்காவில் இதில் எடிட்டராக இருந்தார். என்னை சேர்த்து விட்டார். என்னத்தாலன்னா, நீ சிஏ பண்ணக்கூடாது, இங்கே எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னார். ஸோ எடிட்டிங் கற்றுண்டு எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கேன். தத்வாலோக்காக்க மைண்டை நன்னா வச்சுக்கணும், மனசு நன்னா வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா டிசப்பாயின்மெண்ட் வந்துடும். அதனால் டிசப்பாயின்மெண்ட் இல்லாத இருக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. மைண்டை நன்னா வச்சுக்கணும். இப்போ எனக்கு பிஎஸ்பின்னா கூட வயசான காலத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மனசு தைரியமாக வச்சுட்டோம்னா நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. பிஎஸ்பிங்கிறது எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் வந்தது. கெயிட்டில் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பேச்சில் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் கண்ணில் ப்ராப்ளம், ஐசைட்டில் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்திருந்த கூட ஒரு வருஷத்தில் எப்படின்னா, பிஎஸ்பிங்கிறது எப்படின்னா, இட்ஸ் அ கண்டிஷன், நாட் அ டிசீஸ். என்னென்னா மோசமாக ஆகிட்டே போகும், அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மருந்தும் கிடையாது. நம்மளுக்கு மோசமாகிட்டே போகும், அவ்வளோதான். என்னோடய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தத்வாலோக்கா ஆஃபீஸ்க்கு தினம் கார்த்தால போவேன். ஒரு 2 மணி நேரம் ஜபம் பண்ணுவேன், 2 மணி நேரம் ஆஃபீஸ் போவேன், அப்புறம் 1 மணி நேரம் வாக் போவேன். நடுவில் கொஞ்ச நாள் படுத்துட்டுருப்பேன். என்ன மாதிரி உள்ள பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவள் மைண்டை சரியானபடி வச்சுக்கணும். அதுக்கு முதலாவது நம்ம மெடிடேட் பண்ணணும். எனக்கு ஒத்துருமே இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். அந்த மாதிரி தனியாக இருந்தால் சரி,
இல்லை டாட்டர்ஸ் இருந்தால் டாட்டர் இன் லாஸ் இருந்தான்னாக்க அவள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். என்னென்ன கைண்டாக இருக்கணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சேரிட்டபிள்னா என்ன அர்த்தம்னா வார்த்தையை மெதுவாக விடணும், வார்த்தையை அவசரமாக விடக்கூடாது, வார்த்தையை குறைச்சலாக விடணும். வார்த்தை நன்னா இருந்தாலே நம்ம லைஃப் நன்னா ஆகிடும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.